சென்னையில ஜவுளி கடை உரிமையாளர் ஒருத்தவரோட மகளிடம் விலை உயர்ந்த கைக்கடிகார ஆசை காட்டி 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. சமீப காலமா அதிக அளவுல ஆன்லைன் மோசடிகள் நடந்து வர்ற நிலையில நம்ம அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கணும்னு காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. அப்படி விழிப்புணர்வு இல்லாதனால நடந்த ஒரு மோசடி தான் இது. சென்னையில உள்ள ஒரு பிரபல ஜவுளி கடை உரிமையாளர் கோட்டூர்புரத்துல வசிச்சு வர்றாரு. இவரோட மகள் அண்மையில சமூக ஊடகத்துல 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு உயர் ரக கைக்கடிகாரம் 2 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுறதான விளம்பரத்தை பார்த்திருக்காரு. உடனே அவர் அதில் குறிப்பிட்டிருந்த இணையதளத்தையும் மின்னஞ்சல் முகவரியையும் தொடர்பு கொண்டிருக்காரு. அப்போது ஆன்லைன் வாயிலாக பேசிய நபர் ஒருவர், நாங்கள் சொல்கிற வங்கி கணக்குக்கு நீங்கள் 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் அனுப்புனா உங்களுக்கு கைக்கடிகாரம் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நபரோட பேச்சை நம்பி அவர் சொன்ன வங்கி கணக்குக்கு பணத்தையும் அவங்க அனுப்பியிருக்காங்க. பணம் அனுப்பிய சில நாட்கள்லேயே அவருக்கு கைக்கடிகாரமும் வந்திருக்கு. ஆனால் அது கோடிக்கணக்கில் மதிப்புடைய ஒரு கைக்கடிகாரம் கிடையாது அப்படின்றதும், சில ஆயிரங்கள்லேயே இந்த கைக்கடிகாரம் விற்பனையில் இருக்கு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதனால் தன்னுடைய பணம் அபகரிக்கப்பட்டதையும் தான் ஏமாந்து போனதையும் உணர்ந்த அவங்க உடனடியாக காவல்துறையிடம் புகார் அளிச்சிருக்காங்க. இது குறித்து அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புர காவல் நிலைய போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வர்றாங்க. அதனால சமூக வலைதளங்களில் வர்ற எல்லா விளம்பரங்களையும் நம்ப வேண்டாம். அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்கள் பெயர்லையோ அல்லது சந்தேகத்திற்குரிய வகையில் இருக்கிற விளம்பரங்களையோ நம்ப வேண்டாம். நீங்க பயன்படுத்துற இணையதளங்கள் பாதுகாப்பானதா அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமே நீங்க அதன் மூலமா பொருள் வாங்குறத உறுதி செய்யுங்க. ஆன்லைன்ல பொருள் வாங்கும் போது பெரிய தொகையா இருக்கிற பட்சத்துல அதை முழுமையா ஆன்லைன்ல செலுத்துறத தவிர்க்கலாம். அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்து உங்களுக்கு அந்த பொருள் வருது அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு 1930 அல்லது www.cybercrimes.gov.in அப்படின்ற இணையதளத்திலேயோ புகார் அளிக்கலாம்.